முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரின் சகோதரருக்கு 2 நாள் சிபிசிஐடி காவல் விதிக்கப்பட்டிருக்கிறது. கரூர் மாவட்டத்தில் 100 கோடி மதிப்புள்ள 22 ஏக்கர் நிலத்தை மனைவி மகளை மிரட்டி அபகரித்த வழக்கில் எம்.ஆர். விஜயபாஸ்கரின் சகோதரருக்கு 2 நாள் காவல். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கணபதி. 2 நாள் சிபிசிஐடி காவல் விதிக்கப்பட்டிருக்கிறது. திரு சேகர் அவர்களுக்கு விவரம் என்ன? கரூரில் 100 கோடி மதிப்புள்ள 22 ஏக்கர் நில மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலில் இருந்து வரும் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரின் சகோதரர் சேகருக்கு இன்று கரூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் சிபிசிஐடி போலீசார் கோரிக்கை வைத்ததன் அடிப்படையில் 2 நாட்கள் சிபிசிஐடி கஸ்டடியில் விசாரணை நடத்துவதற்கு நீதிபதி அனுமதி வழங்கியுள்ளார். கரூரில் பிரகாஷ் என்பவருக்கு சொந்தமான 100 கோடி மதிப்புள்ள 22 ஏக்கர் நிலத்தை போலியான ஆவணங்கள் மூலம் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தனது ஆதரவாளர்களுக்கு பத்திரப்பதிவு செய்த வழக்கில் இவர் குற்றவாளியாக கருதப்பட்டார். இதை அடுத்து கரூர் சார் பதிவாளர் அளித்த புகாரின் அடிப்படையில் கரூர் காவல் நிலையத்திலும் வாங்கல் காவல் நிலையத்திலும் புகார் அளிக்கப்பட்டு அதையடுத்து சிபிசிஐடிக்கு இந்த வழக்கு மாற்றப்பட்டது. இதையடுத்து கடந்த 4ஆம் தேதி அன்று எம்.ஆர். விஜயபாஸ்கரின் சகோதரர் சேகரை கரூரில் சிபிசிஐடி போலீசார் கைது செய்தனர். இதையடுத்து கரூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு 10 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதையடுத்து இன்று சிபிசிஐடி போலீசார் அவரை கஸ்டடியில் எடுத்து விசாரணை நடத்துவதற்காக நீதிமன்றத்தில் அனுமதி கேட்டனர். இதையடுத்து கரூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி பரத்குமார் முன்னாடியில் வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதி சிபிசிஐடி விசாரணைக்கு 2 நாட்கள் அனுமதி வழங்கியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.